உங்களுக்காக நானே சமைச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்மளோட டிரான்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு ஸ்பெஷலாக நம்ம மட்டும் செய்கிறது, எந்த மசாலாவும் இல்லாமல் அந்த ஸ்பெஷல் உங்களுக்காக சிக்கனில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் பசியில் இருக்காங்க, எல்லாருக்கும் போட்டு தான் நான் சாப்பிடுவேன். இப்போ என்ன சாப்பிட சொல்கிறாங்க? இப்போ நான் சிஸ்டர் தங்கச்சிக்காக சாப்பிட்றேன். எனக்காக ஒரு ஃபேன் வந்து இதை வாங்கிட்டு யாராவது சாப்பிட்ருங்க ப்ளீஸ். அண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக, ஏன்னா திருநங்கைகள் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு another லைஃப் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் படங்களில் வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ அழகாக காட்டிருப்பேன், ஸ்பெஷலி பிரியாவோட ரோல். எப்படி அந்த தாட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தது, ஓகே இந்த ரோல் பண்ணணும், இந்த ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு? இல்லை, ஃபஸ்ட்டு சரத் சாருடைய அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிட்டோம். அவர் படிக்க முடியாத படிப்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து திருநங்கை மாதிரி இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருக்கணும். சொல்லும்போது தான் திருநங்கையாக தெரியணும்னு ஃபேஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இவங்க ஃபேஸ் ரொம்ப கரெக்டாக செட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 6 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. காஞ்சனாக்கு முன் காஞ்சனாக்கு பின் கண்டிப்பாக பிரியாவோட லைஃப் எப்படி இருக்குது? எங்கேயும் பட்டி தொட்டி எங்கே போனாலுமே வந்து பிரியான்னா தெரியாது, காஞ்சனா பட கீதானா தான் தெரியும். இன்றைக்கி வரையிலும் 12 வருஷம் ஆனாலும் இன்றைக்கி வரையிலும் கீதானா எல்லாருக்குமே தெரியும். அந்த லைஃப் வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 3 இயர்ஸ் அது ஒரு பீக் டைம் நல்லா இருந்தது. காஞ்சனாக்கு அப்புறம் என்னோட டிரான்ஜெண்டர் லைஃப்பை என்னால் சரியாக லீட் பண்ணி கொண்டுட்டு போக முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய பேனர் அண்ணனோட படத்தில் நடிச்சிருக்கேன். அண்ணனுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு திருநங்கைகளோட வாழ்க்கையை மாறுறதுக்கு உண்டான ஒரு தூணாக நான் இருந்திருக்கேன், ஒரு படிக்கெல்லாம் இருந்திருக்கேன் அண்ணன் கூட நான் அப்படின்னும் போது அது வேறு மாதிரியான ஒரு செலிப்ரிட்டி லைஃப் தான் கொடுத்துருக்கோம். அதனால் என்னால் ரியல் லைஃப்பை என்னால் வாழ முடியல, டிரான்ஜெண்டர்ஸ் லைஃப்பை. சந்தோஷமாக தான் இருந்தது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணனை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் பேசுகிறதுக்கு வாய் வர மாட்டேங்குது. சீரியஸாக எனக்கு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ஏன்னா வந்துட்டு 12 வருஷம் ஆனாலும் என்னை ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரோட திருநங்கை வீட்லேயும் அப்பா அம்மா ஏற்றுக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். இது இன்னும் நான் இல்லைன்னா கூட என்னோட பின்னாடி வர சந்ததிகள் என்னை பார்த்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்குது. கஷ்டங்கள் யாருக்கு தான் கஷ்டங்கள் இல்லை, கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நார்மல் ஆம்பளை பொம்பளைங்களுக்கு டிரான்ஜெண்டர் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் மீறி எனக்கு இந்த ஒரு பேருன்றது இருக்குல்ல, அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்தோட இந்த திருநங்கை லைஃப்பை அழகாக ரன் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.